Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 363 part 1. ஓபன் பண்ணா அந்த டாக்டர் ஹாக்பேக்க காட்டுறாங்க. அவன் சும்மா ஜாலியா விழுந்து விழுந்து பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். என்னடானா அந்த ஜிகரோவையும் டாகி பென்குயினையும் எதிர்த்து நம்மளால சண்டை போட முடியலையே. ரோபினும் சாப்பரும் கண்டமேனிக்கு அடி வாங்கி லாக் ஆயிட்டாங்க. அதனால அந்த டாக்டர் வாய்க்கு வந்தெல்லாம் பேசிட்டு இருப்பான். எப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸே அவங்க பலத்தை யூஸ் பண்ணி உங்களை அடக்கின மாதிரி இருக்கான், சூப்பர்லன்னு கிண்டல் பண்ணுவான். அங்க ஜிகரோவால நம்பவே முடியல. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவன் வாயில சால்ட்ட போட ட்ரை பண்ணாங்கல்ல. போட்டிருந்தாங்கன்னா இந்நேரம் பஞ்சாயத்தே இருந்திருக்காது. ஆனா ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப். ஏன்னா அந்த ஜிகரோங்கிறவன் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கான். இங்க சாப்பருக்கு அதுக்கு மேல ஷாக்கு. ஏன்னா சஞ்சியோட ஷேடோ வச்சிருக்க அந்த டாகி பென்குயின் நம்ம ரோபினை அட்டாக் பண்ணுன்னு கொஞ்சம் கூட அவன் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவன் லேடிஸ் எல்லாம் அடிக்க மாட்டான்ல. அப்படித்தானே நம்பி இவன் உசோப்புன்னு எல்லாத்துக்கூடயும் சண்டை போட்டு இவங்களை காப்பாத்தனான். அப்படின்னா இவன் கண்டிப்பா சஞ்சியே கிடையாதுன்னு கத்துவானா? அவன் அதுக்கு மேல கத்துவான். அதைத்தாண்டா நானும் கேட்கிறேன், யாரு சஞ்சி? தேவையில்லாம என்னைய பார்த்து சஞ்சி மஞ்சின்னு சொல்லிட்டு இருந்தே பொல்லந்துடுவான் மகனேன்னு பயங்கரமா மிரட்டுவான். அப்பதான் அந்த டாக்டர் ஹாக்பேக் மேட்டர் சொல்லுவான். இவங்க ஃப்ரெஷ்ஷான ஜோம்பிஸா மாறும்போது அவங்களுக்குள்ள அந்த ஷேடோவோட ஃபீலிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அதாவது ஒரிஜினல் ஓனரோட சில பல ஃபீலிங்ஸ்ங்க கம்ப்ளீட்டா அந்த ஷேடோ இந்த பாடியில செட்டில் ஆயிருச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாம் இவங்க கிட்ட சுத்தமா ஃபீலிங்ஸே இருக்காது. மனுஷத்தன்மையும் இழந்துருவாங்க. அவங்க யாரோட ஷேடோவோ அவங்க ஃபீலிங்ஸும் இருக்காது. கம்ப்ளீட் ஜோம்பியா மாதிரி இவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே கேட்பாங்களாமா. ஏன்னா ஒரு ஜோம்பினா குடுக்கிற ஆர்டர்ஸ ஒபே பண்ணி போறதா வழக்கமாமா. சாப்பர் அப்பதான் கொல்ல கான்ல சொல்லுவான். ஹாக்பேக் டாக்டரை பார்த்துட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நீ இவ்வளவு மோசமா இருப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லாமா. ஏன்னா சாப்பர் இங்க வரதுக்கு முன்னாடி அவனை எப்படி தெரியும்னா இவன் ஏகப்பட்ட பேர்த்தோட உயிரை காப்பாத்தி இருக்கான். அதனாலேயே அவன் மேல பயங்கரமான மரியாதை. ஆனா இங்க பார்த்தா இவன் ஜோம்பி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலா இவன் என்ன நினைச்சிருப்பான்னா இப்போ சில பேர் சடனா செத்து போறாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆகுது, செத்து போனவங்களை நினைச்சு ஏகப்பட்ட பேர் கவலைப்படுறாங்க. ஏன்னா அவங்க கிட்ட பேச வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். அது எதுவுமே சொல்ல முடியாம போயிருது இல்ல. அதுக்காக அவங்கள மறுபடியும் பல வருஷங்கள் எந்திரிச்சு உயிரோட வாழ வைக்கணும்னு அவசியமே இல்ல. அவங்கள சாவுல இருந்து திருப்பி கொண்டு வந்து கொஞ்ச நேரம் அவங்க உயிரோட இருந்தா கூட அவங்கள சுத்தி இருக்கவங்க எல்லாருமே சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க. இல்ல அவங்க ஏதாச்சும் சொல்லணும்னு இருந்தா கூட எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. பட் என்னதான் இருந்தாலும் அது ஒரு ஈவில் மெடிசன் தான். அப்படி செத்தவங்களை திருப்பி கொண்டு வர ரிசர்ச்சை இவன் பண்றான்னு தெரிஞ்ச உடனே சாப்பர்லாம் அசந்துட்டான். செத்தவனை உயிரோட கொண்டு வரதுன்னா சாதாரண விஷயமா? கண்டிப்பா இவன் ஒரு சூப்பரான டாக்டரா தான் இருக்கணும்னு. ஆனா கடைசியில இவன் ஒரு காவாலி பயலா இருந்திருக்கானே. அவன் என்னடானா இழிச்சுக்கிட்டே நான் எதுக்குடா மத்தவங்களுக்காண்டி அவ்வளவு கஷ்டப்படணும்னு சொல்லி கேப்பான். அட பாவி பயல, ஒரு ரேச கீழே இப்படி கேவலமான வில்ல பயலா மாறிட்டியாடாமா. அவன் இருந்துட்டு நீ ஒரு டாக்டரை ரெஸ்பெக்ட் பண்ணில, அப்படியே ரெஸ்பெக்ட் பண்ணி என்ன நான் ஒரு ஜீனியஸ். அட இந்த லூசு பையன் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பானா, காசுக்காக ஆபரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். சரியான துட்டு மலை தான். ஆனா என்னாச்சு, இவன் ஒரு சூப்பர் டாக்டரா இருக்கான்னு சொல்லி அடுத்தடுத்து உலகம் பூரா இருக்கிற ஏகப்பட்ட பேஷன்ஸுங்க இவனை நோக்கி அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. என் அப்பாவை காப்பாத்துங்க, என் பையனை காப்பாத்துங்க, எனக்கு வயசாகிட்டே போகுது, என்னைய காப்பாத்துங்கன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து நின்ன உடனே அவனுக்கு செம்ம காண்டாயிருச்சாமா. அதுக்கப்புறம் என்னென்னமோ பண்ணி ட்ரை பண்ணான். ஆனா அவனால காப்பாத்த முடியல. பின்ன திடீர்னு கொண்டு வந்து இவ்வளவு பெரிய பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சாங்கன்னா ஒரு ஜீனியஸோட கஷ்டம் உனக்கு புரியுதா? நீ ரெஸ்பெக்ட் பண்ணுன்னா தாராளமா ரெஸ்பெக்ட் பண்ணிக்க. அப்படியே நீ ஒரு டாக்டரா நீ மதிக்கலன்னா அப்புறம் உனக்கு எதுவுமே என்னைய பத்தி புரியலன்னு அர்த்தம்டா முட்டா ரெண்டி இருப்பான். ஆல்ரெடி சாப்பர் கொல்லகான்ல இருக்கான். இதுல இப்படி எல்லாம் அவன் பேச பேச இன்னும் வெறி அதிகமாகும். இதுல வேற மெடிக்கல் எத்திக்ஸ்னா என்ன ஏதுன்னு எனக்கு கிளாஸ் எடுக்க போறியா? தயவு செஞ்சு எடுத்துறாத, தாங்க முடியாதும்பா. நான் கனவுல கூட இனிமேட்டு உன்னை ஒரு டாக்டரா கன்சிடர் பண்ண மாட்டேன்டா. ஏன்னா நீ ஒரு அரக்கன். என்னதான் இவங்க எல்லாத்தையுமே நீ திரும்ப உயிரோட கொண்டு வந்தாலும் அவங்க யாருமே உயிரோட இருக்கிறவங்க இல்ல. எல்லாருமே செத்து போன ஒரு ஜோம்பிஸ் தான். மனித உயிர்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? சொல்றா கேவலமா போச்சா? ஜாக்கிரதையா இருந்துக்க அப்படி இப்படின்னு மிரட்டுவான். அவன் அப்பவுமே நக்கல் பண்ணிட்டே தான் இருப்பான். தம்பி நீ ஓவரா பேசிட்டு இருக்க, உனக்கு கண்ணு தெரியல? அவங்க உன் கண்ணு முன்னாடி தானே உன்னைய போட்டு பொலைன்னு பொழந்து கட்டினாங்க. அப்புறம் எப்படி உயிரோட இல்லாம இருப்பாங்க? என்ன லூசா நீ கேப்பான். சாப்பருக்கு கொலை காண்டாவும். ஐயோ டாக்டர் சாப்பரு, செத்து போனவங்களை திருப்பி உயிரோட கொண்டு வரதே ஒரு பெரிய மிராக்கல் தான். அந்த மிராக்கலை தான் நான் இப்ப பண்ணியிருக்கேன். நீ ஏன் இவங்களை ரிஜெக்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்றி புலிய ஒரே மிதி அப்படியே தெரிச்சடிச்சு போய் விழுவான். இவங்க ரெண்டு பேருமே அவன் அடிச்சத பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிருவாங்க. சரி அவ காண்டாயி திருப்பி அடிப்பான்னு பார்த்தா அப்படியே கிடப்பா. இவன் தரைய நக்குன்னு சொல்லுவான். உடனே அவளும் ஓகே ஹாக்பேக்னு சொல்லிட்டு தரைய நக்க ஆரம்பிச்சிருவா. இத பார்க்கும்போது சாப்பருக்கு கொல்ல காண்டாவும். அவன் உயிரோட கொண்டு வரேன்னு சொல்லி அவங்க எல்லாத்தையுமே அடிமையா யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் அந்த டாக்டர் எப்பா சாப்பரு நீ அந்த ரூமை பாத்தியாங்கிற மாதிரி கேப்பான். அட நம்ம நமியும் சாப்பரும் ஜோம்பிஸ்கெல்லாம் பயந்து கண்டமணிக்கு ஓனாங்கல்ல. அப்ப சின்ரியோட போட்டோஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்க மாதிரி ஒரு ரூமுக்கு போனாயிலே. ஆக்சுவலா அது அவ ரூம் கிடையாது, இவனோட ரூம். ஆக்ட்ரஸ் விக்டோரியா சின்ரி சாகருக்கு முன்னாடி எடுத்த போட்டோஸ் இதெல்லாம் அது எல்லாத்தையுமே இவன் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான். ஏன்னா அவளை இவனுக்கு ரொம்ப பிடிக்குமாமா. அவளை இவனுக்கு மட்டும் இல்ல இன்னும் ஏகப்பட்ட பேர்த்துக்கு பிடிக்கும். ஏன்னா அவ எல்லாத்துக்கிட்டையுமே
எல்லாத்தையுமே ரொம்ப அக்கறையா அன்பாவும் பாசமாவும் இருப்பான். ஆக்சுவலா இவங்கிட்ட அவ ஒரு பேஷண்டா வந்திருப்பா. அப்பதான் அவனுக்கே அவளை தெரியும். சோ அப்படி வந்தவளை சரி பண்ணிடுவான். உடனே சென்ட்ரிக்கெல்லாம் செம ஹாப்பி. ஏன்னா அவ ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மர். திருப்பி என்னால ஸ்டேஜ்ல போய் பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு பை பை சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. அப்படி அவனை விட்டுட்டு போறது அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. பட் இருந்தாலும் என்ன பண்றது, பை பை சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டா. அப்படி போனவ வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணி செமையா என்ஜாய் பண்ணுவா. வழக்கம் போல இருக்கிறத விட ரொம்பவும் பாப்புலர் ஆனா. அவளோட நாட்கள்லாம் சூப்பரா போயிட்டு இருந்துச்சு. சோ ஒரு நாள் இந்த டாக்டர் என்ன பண்ணிருப்பான், அவகிட்ட கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்க போயிருப்பானா. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவளுக்கு ஆல்ரெடி கல்யாணம் பண்றதுக்கு மாப்பிள்ள பார்த்து வச்சிட்டாங்கன்னு. சோ இவளை வேண்டான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டா. அப்படியே பையன் உடஞ்சு போயிட்டான். அதுக்கப்புறம் ஒரு டாக்டரா அவனால எந்த ஒரு வேலையுமே ஒழுங்கா பண்ண முடியல. அப்படியே சில பல நாட்களும் போகுது. அப்ப திடீர்னு ஒரு பயங்கரமான நியூஸ் என்னன்னா, அந்த விக்டோரியா சென்ட்ரி ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான்னு. அவளாதான் டாக்டர் தொழிலையே அப்படியே விட்டுட்டு பையன் கம்ப்ளீட்டா சோகமாயிட்டான். ஆனா அதுக்கப்புறம் தான் இவன் வாழ்க்கையிலேயே பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, ஒரு ஜெயண்ட் மேன் இவனை வந்து பார்த்தானாமா. அதுதான் அந்த கெக்கோ மோரியா. வந்தவன் எப்பா ஹாக்பேக் எனக்கு ஹெல்ப் பண்ணு, நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லுவான். வேற என்ன, செத்து போனவங்கள உயிரோட கொண்டு வரதான். உடனே யோசிக்காம அந்த த்ரில்லர் பார்க் ஷிப்ல ஏறிட்டான். அதுக்கப்புறம் தான் அந்த கெக்கோ மோரியா அவனோட எபிலிட்டியை யூஸ் பண்ணி சின்ரிய திருப்பி கொண்டு வரேன்னு சொல்லியிருப்பான். உடனே இவனும் அந்த சின்ரியோட கல்லறையெல்லாம் உடைச்சு செத்து போனவளோட டெட் பாடியை கொற்ற மலைன்னு கூட பார்க்காம கஷ்டப்பட்டு அந்த கல்லறையை உடைச்சு அவ பாடியை தூக்கிட்டு வந்துருவான். ஐ மீன் திருடிட்டு வந்துட்டான். அவளை அந்த தடிமாட்டு பைய உயிரோட கொண்டு வந்தது மட்டும் இல்லாம இந்த ஹாக்பேக் என்ன சொல்றானோ அதை கேட்டு இவன் நடக்கிற மாதிரியே பண்ணிட்டான். உடனே அவனுக்கு செம ஹாப்பி, சின்ரி மறுபடியும் என்கிட்ட திரும்பி வந்துட்டான்னு. ஆனா அவ எந்திரிச்ச உடனே சொன்ன முத வார்த்தை, இந்த உலகத்துல பிளேட்ஸ்னு ஒண்ணு இருக்கவே கூடாது, எல்லாத்தையுமே அழிக்கணும்னு சொல்லுவா. எது பிளேட்ஸான்னு அப்ப வாய பழந்தவன் தான். இப்ப வரைக்கும் அந்த பஞ்சாயத்துல இருந்து வெளியில வரல. ஆனா கடைசியில அவளை இவனுக்கு அடிமையா மாத்திட்டான்ல, அதுதான்டா ஜோம்பி சின்ரி. இவன் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கானோ அதே அளவுக்கு அவளும் சந்தோஷமா இருக்கான்னு நானும் நம்புறேன். ஏன்னா அவளை ஹியூமனா இந்த உலகத்துல மறுபடியும் உயிரோட வர வச்சிருக்கான்ல, இது போதாதாங்கிற மாதிரி சொல்லுவான். பட் அவ முன்னாடி வாழ்ந்துகிட்டு இருந்த வாழ்க்கை எப்படி, இப்ப அவளோட வாழ்க்கை எப்படி இருக்குது, ஃப்ளோர் எல்லாம் நக்க விட்டுருக்கான். சொல்ல போனா அவளோட ஆசை கனவு எல்லாத்தையுமே உடைச்சு திரிய விட்டுட்டான். இந்த விஷயத்தெல்லாம் கேட்டவொன்னே நம்ம சாப்பரோட மூஞ்ச பாக்கணுமே, பயங்கரமா காண்டாயிருவான். அப்படியே நரம்பெல்லாம் பொட்டைக்க பொட்டைக்க கைய முறுக்குவான். இப்படி அவளை மாத்தி வச்சுட்டு எப்படி அவளை மனுஷின்னு நீ சொல்ற, முதல்ல அவளை ஃப்ளோர நக்கறத ஸ்டாப் பண்ண சொல்றாமா. ஆனா அவன் அதெல்லாம் சொல்ல மாட்டான். மனுஷனோட இதயம் அவனோட பாடி கூட லிங்க் ஆகலைன்னா அவன் மனுஷனே கிடையாது. நீ இப்படி ஒரு விஷயத்த டெட் பாடிக்கெல்லாம் பண்ணிட்டு அவங்கள ஹியூமன் வேற சொல்ற. கொய்யால நீ மனுஷங்களை உருவாக்கல, மான்ஸ்டர்ஸ உருவாக்குற. நீ ஒவ்வொரு ஜோம்பியை கிரியேட் பண்ணும் போதும் அந்த மனுஷங்களை நீ ரொம்பவும் பரிதாபகரமான நிலைக்கு தள்ளுற. இது பெரிய தப்பு, இந்த தப்புக்கு மன்னிப்பே இல்ல. அப்படி இப்படின்னு பயங்கர வெறியோட அவனை பிடிச்சி வாங்குன்னு வாங்கிடுவான். உடனே அவனுக்கும் காண்டாயிரும். நீயும் ஒரு டாக்டரா இருந்துகிட்டு உயிரை பத்தி எனக்கே லெக்சர் எடுக்கிறியா, பைரட் மாங்கா மாட்டையா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சென்று கிட்ட அவங்க ரெண்டுத்தையுமே அட்டாக் பண்ண சொல்லுவான். உடனே அவ பிளேட்டோட ரெடி அனுப்பா. இப்ப என்னன்னா அவன் இவங்க ரெண்டுத்தையுமே மரியோசா மாத்த போறானாமா. அதுவும் சாப்பர் செத்ததுக்கு அப்புறம் அவனை இவனோட அசிஸ்டண்டா வேற மாத்துறானாமா. சும்மாவே அவன் மேல அவ்வளவு காண்டாகுது. இதுல இதெல்லாம் சொல்லும் போது வெறியாவும். உடனே சாப்பர் அப்படியே பெரிய சைஸுக்கு மாதிரி அட்டாக் பண்ண வேகமா வருவானா. அந்த சின்ரி ஸ்கொயர் பிளேட்ஸை வச்சு கண்டமே நீங்க அட்டாக் பண்ணுவா. அந்த அட்டாக் எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு சாப்பர் வெறியோட பாஞ்சு வந்து அவளை ஒரே அமுக்கு. ஆனா அவ அடங்குற மாதிரி இல்ல, சாப்பரை கண்டமே நீங்க அடிப்பா. அவன் வேண்டாம் வேண்டான்னு எவ்வளவு சொல்லுவான், அவ கேட்கவே மாட்டா. பிளேட்ஸ் எல்லாம் எடுத்து மண்டையிலே சும்மா நச்சுன்னு ஒரு அடி, ரத்தம் தெரிக்கும். ரோபினால எதுவும் பண்ண முடியல, ஏன்னா அவ கத்தி மனையில இருக்கா. கொஞ்சம் அசைஞ்சாலும் கழுத்திலேயே போடுவான். அந்த டாக்டர் பைய சாப்பர் அடி வாங்குறத பார்த்துட்டு வில்லத்தனமா சிரிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.